யாருப்பா? அது நான் தான் அத்தை. சாந்தி, வாமா, உள்ள வா. என்ன அத்தை, பூ கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, உதிர்ந்து தனித்தனியா இருக்கிறத ஒன்னா சேர்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதான். இந்தாம்மா, பூ வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. உட்காருமா. இருக்கட்டும் அத்தை. என்ன திடீர்னு வந்திருக்க? உங்க மூத்த பிள்ளை ஒரு பிசினஸ் விஷயமா என்ன பெங்களூர் அனுப்புறாரு. பெங்களூருன்னதும் எனக்கு உங்க ஞாபகம் வந்தது. நீங்களும் வாங்கலாம் அத்தை. அப்படியே பன்சங்கரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. வந்தா உங்க மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆசையாதாமா இருக்கு. ஆனா ஏமா யோசிக்கிற? போயிட்டு வாமா. வாங்க அத்தை. உங்க மாமாவை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு ஆறும். அது வரைக்கும் வேற இதுலயும் என் மனசு சமாதானமாகாது. அவர் வரும்போது நான் அவர் எதிரில் இருக்கணும். நான் இங்கிருந்து அந்த அம்மனை வேண்டிக்கிறேன். நீ நல்லபடியா போயிட்டு வாமா. சரி, உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். மாமா சீக்கிரமே திரும்பணும்னு நான் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உன் பிரார்த்தனையிலையாவது அந்த அம்மன் கண் திறக்கட்டும். நான் வராத. சாப்பிட்டு போமா. பரவாயில்ல. என்னமா இருமுற? என்னமோ தெரியலங்க, 2 நாளா ஜுரம், மயக்கமா வருது, ஒத்த தலைவலி வேற. இதேமா என்கிட்ட சொல்லல. இப்பதான் நீங்களே செத்து பொழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏன் வேதனை தரணும்னு தான் நான் சொல்லல. இப்படி கொதிக்குதே. சரி சரி இரு, நான் போய் மருந்து கிடைக்கும் மருந்து வாங்கிக்கிறேன். வேணாங்க, டாக்டர் சாயந்தரம் வருவாரு, நானே போய் பாத்துக்கிறேனே. ஐயோ என்னமா இது? டாக்டர் எப்ப வந்து எப்ப மருந்து கொடுக்கறது? அதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இரு இரு, நான் போய் மருந்து வாங்கிட்டறேன். நீங்க எங்கேயும் போக வேணாங்க. அந்த சீனிவாசனோட ஆளுங்க உங்க மேலே கண்ணா இருக்காங்க. அபிராமி அம்மா சொல்லிருக்காங்கல்ல. இத பாருமா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ என் உயிரையே காப்பாத்தினவ. உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நீ கவலைப்படாத, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாங்க, சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து. நம்ம மோகன் மாதிரி இருக்கு. மோகன் தான். ஏய் ஏய் மோகன் நில்றா. மோகன்
ஆமா கெஸ்ட் ஹவுஸ் போ. ஹலோ, நான் தான் பேசுறேன். பசங்களோட நேரா கெஸ்ட் ஹவுஸ் போ. ஓகே சார். என்னங்க சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. நீங்க பேசாம இருக்க இருக்க எனக்கு பயமா இருக்கு, சொல்லுங்க. உன் பேச்ச கேட்க போனதுல எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. மருந்து கடையில் மருந்து வாங்கிட்டு திரும்பும் போது நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவரை பார்த்துட்டேன். ஐயோ சீனிவாசனியா? ஆமாமா, அவர் என்ன பார்த்து காரை விட்டு இறங்கி வரும்போது நான் பயந்தடிச்சு ஓடி வந்துட்டேமா. இனிமே அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஆளுங்களை அனுப்பிச்சு என்னை நாலா பக்கம் தேடுவாரு. அப்படி தேடும்போது எனக்கு என்ன ஆபத்து ஒண்ணு வரலாமா? என்ன பண்றதுன்னு தெரியலமா. நான் அபிராமி அம்மா கிட்ட எப்படி பேசுவேன், எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இப்ப நாம என்ன பண்றதுன்னு தெரியலையேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் அபிராமி அம்மாவை பார்த்து சொல்றேங்க. இப்ப வேண்டாமா? இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு போய் பாக்குறேங்க. ஐயோ கடவுளே. அம்மா, அந்த கடவுள் இருந்தா நிச்சயமா என்ன காப்பாத்து வருமா? ஏங்க, யார் பண்ணீங்க? யாரை பார்க்கணும்? நான் அபிராமி அம்மாவை பார்க்கணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யாருமா நீங்க? நான் மோகன்ற ஒரு சம்சாரம். அம்மாவை அர்ஜென்ட்டா பார்க்கணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேட்டு வர்றேன். சரிங்க. மேடம், மேடம், யாரோ மோகன்கிறவரோட ஒய்ஃப் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மோகன் வைஃப்? வர சொல்லுங்க. ஓகே மேடம். அந்த பொம்பளை எங்க வருது? தெரியல ஷாம், வரட்டும். கேட்டை திறந்து விடுப்பா. ஓகே சார். அம்மா, அம்மா. என்னம்மா, என்னாச்சு? திடீர்னு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுமா. அதுக்கு மருந்து வாங்க கடைக்கு போறேன்னு சொன்னாரு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் வேணான்னு. என் பேச்ச கேட்காம போய் சீனிவாசன் கண்ணில் பட்டுட்டாரு. அப்புறம் அவரு ஓட இவரை பிடிக்கவே முடியல. ஒரே ஓட்டமா வீட்டுக்கு ஓடி வந்து நடந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. பதட்டப்படாதீங்க, ராத்திரி வரைக்கும் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு போய் அபிராமி அம்மாவை பார்த்து பேசுறேன்னு சொன்னேன். அதனாலதாம்மா காலையிலயே உங்களை பார்க்க வந்தேன். சீனிவாசன் நினைச்சு எங்க வீட்டுக்கு ரொம்ப பயப்படுறாருமா. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கம்மா. என்னம்மா, எழுதுங்க முதல்ல. இந்த பாருங்க, நீங்க என் கால் எல்லாம் விழ தேவையில்லை. உங்க புருஷனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நாங்க இந்த ஊரை விட்டே கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம்மா. எங்களை எங்கேயாவது அனுப்பி வச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீங்க எங்கேயே இருக்கலாம். உங்க 2 பேரையும் பாதுகாக்கிறது என் கடமை. மிஸ்டர் கரண். மேடம், இந்த அம்மாவை நம்ம ஆளுங்களை விட்டு பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துற சொல்லுங்க. அது உங்களோட பொறுப்பு. ஓகே மேடம். ரொம்ப நன்றிமா. தைரியமா போயிட்டு வாங்க. இது என்னக்கா புது குடைச்சல்? நமக்கு இருக்கிற குடைச்சல் பத்தாதா? ஏன்க்கா நான் எது சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீனிவாசன் கஸ்டடியில் இருக்கிற மோகனை உன் கஸ்டடி கொண்டு வந்தது எனக்கு பிடிக்கலக்கா. சும்மா ரிஷாம், அதுக்காக நம்மள நம்பி இருக்கிறவங்கள காப்பாத்த வேணாம்னு சொல்றியா? இப்ப மோகன் இருக்கிற இடத்தை ஸ்ரீனிவாசனால கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியே அவர் கண்டுபிடிச்சு ஏதோ பண்ணாருன்னு வை, நேரா அந்த பொம்பளை அழுதுகிட்டு உங்ககிட்ட தான் ஓடி வரும். உன்னால இதுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? அதுக்கு தாங்க சொல்றேன், இந்த ஸ்ரீனிவாசன் கூட போற சண்டையை தயவு செய்து நிறுத்துடா. அந்த ஸ்ரீனிவாசன் நம்ம கைப்பிடியில இருக்கிறதுக்கு காரணமே அந்த மோகன். அவனை நான் விட்டுற மாட்டேன். எனக்கு வேணும்.
அந்த மோகனை வச்சுதான் ஸ்ரீனிவாசோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். எதை சொன்னாலும் கேட்காது. உங்ககிட்ட எவனா பேச முடியுமா? என்ன முதலாளி திடீர்னு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன பண்ணணும்? டேய், மனுஷனுக்கு சந்தோஷமும் சரி சங்கடமும் சரி அடுத்து தாண்டா வருது. என்ன முதலாளி சொல்றீங்க? வேற என்னடா சொல்றது? பல பிரச்சனைகள். முதல் பிரச்சனை இந்த ஆர்கே காணாம போனதுலேன்னு தலைவலி. என் சம்பந்தி அபிராமி எனக்கு வெவ்வேறு டென்ஷனை வெவ்வேறு ரூபத்துல தரா. இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம பழைய மோகன், அவன் வேற ஒரு பெரிய தலைவலியா இருக்கான். என்ன பண்றான் முதலாளி? அவன் தான் ஆஸ்பத்திரி விட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே. ஆமாண்டா, போயிட்டான். ஆனா இன்னைக்கு என் கண்ணுல பட்டான். என்ன பார்த்ததும் ஓடி மறைஞ்சிட்டான். என்னால அவன் ஸ்பீடுக்கு ஓட முடியுமா? எஸ்கேப் ஆயிட்டான். எங்க பாத்தீங்க? அசோக் பில்லர் மெடிக்கல்ஸ் கிட்ட 2 பேருமா போய் அவனை புடிச்சிட்டு வாங்க. சரிங்க. டேய், உயிரோட தான் பிடிக்கணும், தெரியுதா? சரிங்க. வா ஷமனா, உள்ள வா. என்ன ஷமனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரம்யா. என்னாச்சு? அக்கா போக்கே சரியில்லை ரம்யா. எதை பத்தி சொல்ற? எப்படியோ இந்த மோகன் விஷயத்தை வச்சு உன் மாமனாரை மடக்கணும்னு அக்கா மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா. அந்த மோகனை தான் பிடியில வச்சுக்கிட்டா உன் மாமனாரை மிரட்டலான்னு ஹாஸ்பிட்டல் இருந்தவனை இன்னொரு இடத்துக்கு மாத்தி வச்சிருக்காங்க. சரி, ஒரு மனிதாபிமானத்துல இப்படிலாம் பண்றாங்கன்னு பார்த்தா அங்க தங்கிட்டு இருந்தவனை இன்னொரு வீட்டுக்கு மாத்தி தங்க வச்சு மாச செலவுக்கு காசு வேற. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரம்யா. அக்கா கிட்ட இதை பத்தி பேசினியா? எங்க பேசுறது? எதை பேசினாலும் வாய அடைச்சிடறாங்க. நீதான் இதை பத்தி அக்காட்ட எடுத்து சொல்லணும் ரம்யா. ஷமனா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வேற யாருக்காதுலயும் விழவும் வேண்டாம். நான் வாழ்ற வீடுன்னு நான் பயப்படல. நம்ம குடும்பத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாமே. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ரம்யா, அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஓகே, அக்கா கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன், நீ கவலைப்படாத. சரி, நான் வரேன். டேக் கேர். ஹலோ முதலாளி, நான் தான் குரு பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி ஆர்கே நிறைய ஊர்ல தேடினேன். டேய், நான் தானே காசு கொடுத்து அனுப்பிச்சேன். என்கிட்டயே சரித்திரம் சொல்றேன். ஆர்கே கிடைச்சானா கிடைக்கலையா சொல்லு. இன்னும் கிடைக்கலங்க. இதை சொல்லதான் போன் பண்ணேன். இத சொல்ல ஏன்டா போன் பண்ண மூதேவி? நீ போனதே ஒரு வேஸ்ட், இப்ப போன் வேற ஒரு வேஸ்ட். டேய், ஆர்கேவோட வந்தா திருப்பி ஊருக்கு வா, இல்லன்னா பேசாம அங்கேயே எங்கேயா செட்டில் ஆயிடு. போன வை. பேசாம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல போய் செட்டில் ஆயிடணும். பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். வேலைக்கு சாப்பாடு வந்துடும், குளிக்க தண்ணி, அது இது எல்லா வசதிகளும் இருக்கும். யாராவது பேசுவாங்க, அதை கேட்கணும். பரவாயில்ல, வெடிகாலையில எந்திரிக்கணும்னு சொல்லுவானுங்களே, ஐயோ. அது மட்டும் இல்ல, இந்த கிளப்புக்கெல்லாம் போ.
ஆர்கே சாமி கிட்ட போயிட்டேன்னு நினைச்சேன். சாமியார்கிட்ட போயிருக்கியா? ஆ. யோ கதவு தெரியா தர. என்ன விஷயம் சார்? நீ யாரு மேன்? செக்யூரிட்டி. யாருக்கு? மேடத்துக்கு. மேடம்னா? அபிராமி மேடத்துக்கு. அபிராமி மேடத்துக்கு நீ செக்யூரிட்டி தான். நாங்க இந்த ஊருக்கே செக்யூரிட்டி. வர சொல்லு போ.